You can now make online payments to State Timber Corporation via GovPay. தவிசாளர் தலைவர் எல்லாத்தையும் மேற்கொள்கின்ற தேவைகளுக்கு இல்லை. நாங்கள் கௌரவ உறுப்பினர்கள் மக்களால் தெரிவு செய்யப்பட்டு வந்திருக்கிறோம். எங்களுக்கு இருக்கிற உரிமை இருக்கு, பதிலளிக்க வேண்டிய கடமைகள் இருக்கு. மக்களால் தெரிவு செய்யப்பட்ட அமைதியா இருக்கும்படி கட்டளை இடுகிறேன். அமைதியா இருக்கும்படி கட்டளை மக்களால் தெரிவு நீங்கள் கூட்டத்தில் கூட்டத்தின் தலைவரின் அறிவுறுத்தலை உதாசீனம் செய்து சபை நடவடிக்கை குழப்பம் விளைவித்தல் தொடர்ந்து செயற்பட்டு கூட்டத்தின் ஒழுக்கத்திற்கு பங்கம் ஏற்படும் விதத்தில் செயற்படுவதால் துணைபதி 9(1) அமைவாக சபா மண்டபத்திலிருந்து உடனடியாக நீங்கி இன்றைய தின கூட்டம் நிறைவடையும் வழி வெளியே இருக்குமாறு கட்டளை அந்த அதிகாரம் மக்களால் தெரிவு செய்யப்பட்டு நாங்கள் வந்திருக்கிறோம். பேசுவதற்கு அனுமதிக்கு நேரம் மட்டும் பேசலாம். அமர்மாறு கேட்டுக்கொள்கிறேன். அப்படி சொல்லி உறுப்பினர் அவர்களை அமர்மாறு கேட்டுக்கொள்கிறேன். சபை நடத்துறது காசு கொடுத்து பதவிக்கு வர்றது இல்லை, தொகுத்து போட்டு பதவிக்கு வர்றது இல்லை. சபைநாதரியம் மக்களால் தெரிவு செய்யப்பட்டு மக்கள் பிரதிநிதியாக அவரோட சபைக்கு தலைவரா நிதிக்குழு உறுப்பினராக தவிசாளர் அவர்கள், உப தவிசாளர் மக்களால் தோற்கடிக்கப்பட்டு காசு கொடுத்து பதவிக்கு வந்துட்டு கட்டளையின்படி எழுந்து பேசுமாறு சபை தலைவரால் சில விடயங்களை முன்வைக்கப்பட்டது. அந்த விடயத்திலே நாங்கள் கூறியிருந்தோம், கடந்த சபையின் தொடர்ச்சியாகவே பாதீடு மக்களுக்கு ஏற்கனவே அதிகாரிகளால் போடப்பட்ட பாதீட்டில் மக்களுக்கு தேவையான எந்த விஷயமும் அதில் உள்ளடக்கப்படையில்லை. அதால் நாங்கள் புதிய சபை மக்களால் தெரிவு செய்யப்பட்டு வந்திருக்கிறோம். தேர்தல் காலங்களுக்கு முற்பட்ட பாதீட்டை நாங்கள் ஏற்றுக்கொள்ளையில் தேர்தலுக்கு பிறகு வந்த பாதீட்டை நாங்கள் போட்டு மக்களுக்கு தேவையான விஷயங்களை உள்வாங்கி நாங்கள் சபையை கொண்டு போவோம் என்று சொன்னதுக்கு அவர் தன்னிச்சையாக தன்ற அதிகார தொனியில் எங்களை கதைக்க இயலாது, எங்களை வெளியே
நாங்கள் வந்து சபைக்கு எதிரான விஷயங்களை சபை தலைவருக்கு எதிராக அடாவடித்தனமான விடயங்களில் நாங்கள் ஈடுபடையில்லை. நாங்கள் எங்களால் கோரப்பட்ட விடயங்களை அவரால் தகுந்த முறையில் எங்களுக்கு பதில் அளிக்கலை. அதை விட்டு போட்டு அவர் கடந்த சபையில் நாங்கள் சபையால் எடுத்த தீர்மானங்களுக்கூடாக நடைபெற்ற விஷயங்களை வந்து பொய்யா வந்து சுட்டி காட்டி அந்த விஷயங்களையும் அதுக்குள்ளே கொண்டு வர வேண்டிய தேவை அவருக்கு இல்லை. அவருக்கு என்னென்னா அவருக்கு ஆதரவளிக்க வேண்டிய உறுப்பினர்கள் வந்து தனக்கு பக்கபலமாக இருக்கணுமன்றதுக்காக பொய்யான விஷயங்களை அவங்களுக்கு சொல்லி அவங்கள தன்னை பக்கத்தில் வச்சிருக்கணுமன்றதுக்காக கடந்த சபையால் செய்யப்பட்ட விஷயங்களை வந்து அவதூறாக வந்து அவர் பரப்பி கொண்டிருக்கிறார். இவர் வந்து ஏற்கனவே மக்களால் நிராகரிக்கப்பட்ட ஒருவர் வெண்ட மெம்பர்களுக்கூடாகவும் மற்ற போனஸ் மெம்பர்களுக்கூடாகவும் ஏதோ ஒரு பின் கதவாட வந்த ஒரு தலைவர். இவர் வந்து மக்களை ஏமாத்துற மாதிரி எங்களையும் ஏமாத்த இயலாது. நாங்கள் மக்களுக்காக வந்திருக்கிறோம், ஆதரவளிக்கிறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். மக்களுக்கு தேவையான பாதுகாட்டை போட்டு அதனூடாக சபையை கொண்டு போகிறதுக்கு நாங்கள் விரும்புகிறோம். தங்களது நடவடிக்கைகளை இன்று காண்பித்தார்கள். அவர்களுக்கு மன்னார் நகரசபை சார்பாக வன்மையான கண்டனத்தை இந்த தருணத்திலே நான் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். மக்களின் வரிப்பணத்திலே இடம்பெறுகின்ற இந்த கூட்டங்களை குழப்பி மக்களுக்கான சேவைகளை தடுப்பதுதான் அவர்களது நோக்கமாக இருக்கின்றது. எனவே அவர்களுக்கு இந்த நேரத்திலே கண்டனத்தை தெரிவித்துக் கொண்டு அதே போன்று சென்ற முறை இருந்த தவிசாளர் ஆண்டனி டேவிட்சன் அவர்களினால் தனது சகோதரனுக்கு ஒரு கடை வழங்கப்பட்டிருக்கு. சைனா பஜாரில் எந்த விதமான ஒப்பந்தமின்றி கூட்ட தீர்மானம் ஒன்றை நிறைவேற்றி சட்ட முறையற்ற வகையிலே இந்த கடை ஊழல் மூலமாக வழங்கப்பட்டிருக்கிறது. அதற்கான ஆவணம் தான் இது. உடனடியாக இவ்வாறான கடைகள் 50 கடைகள் மொத்தமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒப்பந்த அடிப்படை இல்லாமல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த கடைகள் தொடர்பாக ஊழல் ரீதியிலே கொடுக்கப்பட்ட கடைகள் தொடர்பாக உடனடியாக விசாரணைகள் நடத்தி இவ்வாறான ஊழல்வாதிகள் உடனடியாக கைது செய்யப்பட வேண்டும் என இந்த ஊடகத்தினூடாக நான் கேட்டுக்கொள்கிறேன்.